Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் சிம்பிள் ஃபெதர் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படின்னா நார்மல் ஆகிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஃபெதர் ஸ்டிச் எப்படி வரும் அப்படின்னு. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலேயும் கீழே ஒரு லைன் கூட லைட்டாக ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண டைமில் நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்ச லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு நம்ம நீடில் வெளியே எடுத்த இடத்தோட கொஞ்சம் கீழே திரும்ப நீடில் பஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்ச லைன்லேயே நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். நம்ம சென்டரில் போட்டிருக்க லைனில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். அது அளவுகள் தெரியறதுக்கு ஒரே நேரில் வர்றதுக்காக சும்மா ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் ஒரு லைன் கூட போட்டுக்கிறோம். நம்ம செகண்ட் ஸ்டிச் போடுறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச் எங்கே முடித்தோமோ அதே இடத்தோட கொஞ்சம் மேலே லைனோட கொஞ்சம் மேலே நீடில் பஞ்ச் பண்ணி நம்ம வரைஞ்சிருக்க லைனில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் மேலே ஒரு வாட்டி நூல் சுற்றி வெளியே எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வாட்டி மேலே லைனோட மேல் பக்கத்துலேருந்து ஸ்லாண்டிங்காக நீடில் பஞ்ச் பண்ணி சென்டரில் எடுத்தோன்னா அடுத்த வாட்டி லைனோட கொஞ்சம் கீழ்ப்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஒவ்வொரு வாட்டியும் மாற்றி மாற்றி ஒரு வாட்டி மேல் பக்கம்னா ஒரு வாட்டி கீழ்ப்பக்கம். நம்ம நடுவில் போடுற லைனில் எந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோமோ அதோட நேர்கோட்டில் கீழேருந்தும் மேலேருந்தும் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணுறோம். முடிகிற டைமில் நீடில் கிளாத்தோட அடிப்பக்கம் விட்டு நாட் போட்டு முடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் டபுள் ஃபெதர் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சிம்பிள் ஃபெதர் ஸ்டிச் மாதிரி தான். அதில்னா ஒரு வாட்டி மேல் பக்கத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்தோம், அடுத்த வாட்டி கீழ் பக்கத்தில் இருந்து எடுத்தோம். இது ஒரு வாட்டி மேல் பக்கத்துலேருந்து எடுக்கிறோன்னா செகண்ட் டைமும் மேல் பக்கத்துலேருந்து எடுக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயும் ரெண்டு வாட்டி ஃபெதர் ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட்டு நடு லைன்லேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி செகண்ட் லைனில் வந்து திரும்ப அதுலேருந்து ஸ்லாண்டிங்காக நடு லைனில் போயிட்டு நீடில் த்ரெட்டை ஒரு வாட்டி சுற்றி எடுக்கிறோம். செகண்ட் ஸ்டிச்சும் கீழ்ப்பக்கத்துலேருந்தே போடுறோம். திரும்ப மூணாவது ஸ்டிச் தான் மேல் பக்கத்துலேருந்து போடுறோம். நம்ம கடைசியாக போட்ட ஸ்டிச் எந்த இடத்துல முடித்தோமோ அதோட நேர் லைனில் மேலே உள்ள லைனில் போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். திரும்ப நாலாவது ஸ்டிச்சும் மேலேருந்தே பண்ணுறோம். அப்படின்னு வரச்சில் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச்சஸ் வந்துட்டு 2 ஸ்டிச் மேல் பக்கத்துலேருந்து மேல் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், 2 ஸ்டிச் கீழ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நடுவில் இருக்கிற லைனில் முடிக்கிறது மாதிரி அப்படியே ஒர்க் பண்ணுறோம். நம்ம நடுவில் எந்த இடத்துல முடிக்கிறோமோ ஸ்டிச் அதே இதோட நேர் லைனில் தான் கீழேருந்து இல்லைன்னா மேலே லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இது ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் தரேன், நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ சர்டிஃபிகேட் தந்துடுவோம். வேல்யூபிளானது தான். 2 மந்த் கோர்ஸ் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.